லிசன், லேர்ன், லிவ். இந்த விஷயம்தான். இதுதான் எங்களுடைய இன்டென்ஷனா இருந்தது. நம்ம தமிழுக்காக ஏதாவது செய்யணுங்கிறது எங்க ஃபேமிலிக்கே ஒரு பெரிய ஆசை. அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம்குள்ள கொண்டு வந்தா அண்ட் சின்ன பசங்க அண்ட் ப்ரீ ஸ்கூல் டு ஹை ஸ்கூல் வரைக்கும் தமிழ் விஷயம் அண்ட் மாரல்ஸ் அண்ட் வர்ச்சூஸ் அண்ட் லைஃப் லெசன்ஸ் கேட்டு வளருவாங்க, டிசிப்ளின் வளரும் அண்ட் எல்லாருமே சேர்ந்து we can make this world a better place. வணக்கம் டிஇடி நேயர்களே. இன்று நாங்கள் சந்திக்க இருக்கும் நபர்கள் விசேஷித்தமானவர்கள். திருக்குறள் என்பது வாழ்க்கையின் விழுமியங்களை கொண்டுள்ள ஒரு நூல். வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று பல்வேறு அம்சங்களை கொண்ட ஒரு நூல். உலகின் பல்வேறு சமூகங்களுக்கும் இந்த நூலை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகள் காலாகாலமாக நடைபெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் இப்பொழுது இவர்கள் குடும்பமாக சேர்ந்து இந்த திருக்குறளை ஒலி வடிவமாக, அதாவது குறிப்பாக இசை வடிவமாக கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு தனித்துவமான முயற்சியை எடுத்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் இதனுடைய முதலாவது பிரிவு வால்யூம் 1 என்று சொல்லப்படுவது அண்மையில் இந்தியாவிலே தமிழகத்திலே அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. இவர்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. குறிப்பாக லிடியன் நாதஸ்வரம் அவர்கள், அவருடைய தந்தை வர்ஷன் மற்றும் அவருடைய சகோதரி அமிர்த வர்ஷினி. லிடியன் நாதஸ்வரத்தை பொறுத்தவரை அண்மை காலமாக சில வருடங்களுக்கு முதல் உலக புகழ் பெற்ற ஒரு நபராக விளங்கினவர். சிபிஎஸ்இனால் ஒழுங்கு செய்யப்பட்ட தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் என்ற ஒரு போட்டியிலே பங்கு பெற்றி அதனுடைய முதலாவது பரிசை தட்டி சென்றவர். மிக இள வயதிலே பல்வேறு இசைக்கருவிகளை மீட்டக்கூடிய திறமைசாலி. அதே போலவே அவருடைய சகோதரி அமிர்தவர்ஷினி, அவருடன் சேர்ந்து பல வீடியோக்களில் நான் பார்த்திருக்கிறேன். இசைக்கருவிகளை மீட்டு தன்னுடைய திறமைகளை வழிகாட்டி வருகின்றார். இந்த இருவரையும் வழிநடத்தும் விதமாக அவர்களுடைய தந்தையார் வர்ஷன் அவர்கள் மிகவும் முன்னின்று அவருடைய திறமைகளுக்கான தளங்களை ஏற்படுத்தி வருகின்றார். வணக்கம் மூவருக்கும். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, பெருமை. பொதுவான ஒரு கேள்வி. இந்த திருக்குறள் குறளிசை காவியத்திலே தொடங்குவோம். இந்த ஐடியா, குறளிசை காவியம் என்ற இந்த ஐடியா, அதாவது நீங்கள் ஒலி வடிவில இசை வடிவில கொண்டு சேர்க்கணும் என்ற ஐடியா யாருக்கு தோன்றியது, எப்படி தோன்றியது? யார் சொல்லணும்? யாராவது? பாப்பா 10 வருஷம் முன்னாடி அப்பாக்கு தான் இந்த ஐடியா தோணுச்சு. கம்போசிங்குள்ள போனோங்கிறது எங்களுக்கு ஆசை. பிஃபோர் வி கெட் இன் டு கமர்ஷியல் சைட் ஆஃப் த மியூசிக் இண்டஸ்ட்ரி, நம்ம தமிழுக்காக ஏதாவது செய்யணுங்கிறது எங்க ஃபேமிலிக்கே ஒரு பெரிய ஆசை. அண்ட் திருக்குறள் வரை இருக்கிறது அதுல இருக்கிறதால அதையே கம்போஸ் பண்ணி ஆரம்பிக்க கூடாதுன்னு அப்பா கொடுத்த ஐடியா தான். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? குறிப்பாக எப்பொழுது, எந்த வருடம்? இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐடியா சொல்லி நாங்க ஆரம்பிச்சோம். அப்ப அக்காக்கு 12 வயசு, எனக்கு 9 வயசு. ஆனா திருக்குறள்னு வரும்போது அறம் பொருள் இன்பம். சோ இன்பத்து பால் ஒரு 12 வயசு பொண்ணு, ஒரு 9 வயசு பையன் எப்படி கம்ப்ளீட்டா அது உள் வாங்கிட்டு ஒரு மெச்சூரிட்டியோட ஒரு அவுட்புட் கொடுத்துட முடியும்? அண்ட் சில ஏஜ் ஜஸ்டிபிகேஷன் ப்ராப்ளம் அண்ட் சில கான்ட்ரவர்சிஸ் வரதால நாங்க அப்பவே நிறுத்திட்டோம். பட் 10 years பேக் அவ ஒரு 400 குறளுக்கு அப்பவே அவ கம்போஸ் பண்ணி வச்சிருந்தா. And we waited for a lot of years, and in the meantime we learned world music genres and we learned different instruments. எங்களை நாங்க தயார்படுத்திக்கிட்டோம். அண்ட் எனக்கு 18 வயசு ஆகும்போது எப்போன்னா செப்டம்பர் 6 2023 அது ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் வெயிட் பண்ணி செப்டம்பர் 8 இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னு நாங்க we announced it to the world and we invited more than 1,000 plus singers on board this project, and that's how this started. Yeah. நன்றி. அடுத்த கேள்வி, you said more than 1,000 voices and I think some of the voices were from Canada as well. அப்ப இந்த 1,000 voices ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு பாடகர் அந்த மாதிரியா, அல்லாட்டிக்கு overlappings கொஞ்சம் இருந்ததா? And also the other part of my question is, how many countries are these singers? எத்தனை நாடுகள்ல இருந்து இந்த பாடகர்கள் இருக்கிறாங்க?
மோஸ்ட் ஃப்ரம் எந்த கண்ட்ரி அண்ட் ஆல்சோ லீஸ்ட் சொல்லலாம், எவ்வளவு எந்த கண்ட்ரிஸ்ன்னு சொல்லியும் சொல்லலாம். ஸோ சிங்கர்ஸ் ஓவரால் ஒரு 25+ கண்ட்ரீஸ்ல இருந்து பாடியிருக்காங்க. அண்ட் இது நான் அதிகமான சிங்கர்ஸ்ன்னு சொல்லணும்னா நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து இருந்தாலுமே யூஎஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 150 பேர் மேல பாடியிருக்காங்க. ஸோ அண்ட் இது நீங்க கேட்ட மாதிரி குவயர் மாதிரியோ கோரஸ் மாதிரியோ அந்த மாதிரி இல்லாம ஒரு குரல் ஒரு தனிப்பட்ட சிங்கர் பாடுற மாதிரி ஒன் சாங் பிலாங்ஸ் டு ஒன் ஃபீச்சர்ட் சிங்கருங்கிற மாதிரி தான் நம்ம கான்செப்ட் வச்சிருக்கோம். அண்ட் அதுல ஒரு 2-3 எக்ஸெப்ஷனல், இப்போ ட்வின்ஸ் பாடுறாங்கன்னா குரல் ஒருத்தவங்க பொருள் ஒருத்தவங்க பாடி கடைசி குரல் 2 பேர் சேர்ந்து பாடுற மாதிரி அப்படிதான் இருக்கு. பட் மோஸ்ட்லி எல்லா குரலுமே ஒரு தனி சிங்கர் தான் பாடியிருக்காங்க. திரு வர்ஷன் அவர்களே, அடுத்த கேள்வி உங்களுக்கு. வணக்கம். வணக்கம் சார். உங்களோட இந்த குரலிசை காவியம், இந்த ஜேர்னில உங்களோட ரோல் என்னவாக இருந்தது? கூடுதலாக எப்படி இருந்தது இந்த பாடல்கள் இவ்வளவு பேர் பாடும் பொழுது? கைடன்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வால்வ்மெண்ட், உங்களோட ரோல் என்னவாக இருந்தது? நான் ஒரு சரியான ஒரு மியூசிக் லவரா தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன் சார். அதே மாதிரி இந்த பசங்களுடைய ப்ராசஸ ஒரு அட்மைரரா ஆனேன். அப்புறமா அதுக்கப்புறமா ஒரு கிராட்டிடியூட் பர்சனா ஆனேன் 2 பசங்களுக்கும். அதுக்கப்புறமா இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும். ஏன்னா இப்படிதான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு எதுவுமே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்துல ஒரே எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, அந்த திருவள்ளுவர் எழுதின அந்த அவ்வளோ பெரிய ஒரு லைஃப் லெசனை இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கும் அடுத்த வர்ற ஜெனரேஷனுக்கும் மியூசிக்கல் ஃபார்மா கொடுத்தா எல்லாருமே பாடலாம், அதுவும் பொருளோட பாடலாம், எல்லா விஷயத்தையும் கத்துக்கலாம். இதனுடைய இந்த ப்ராஜெக்டுக்கான 3 வார்த்தையில சொல்லணும்னா லிசன், லேர்ன், லிவ். இந்த விஷயம்தான். இதுதான் எங்களுடைய இன்டென்ஷனா இருந்தது. ஸோ இதை ப்ராப்பரா ரெஸ்பான்சிபிளா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற அந்த இங்க சொல்லுவாங்கல்ல ஹிமாலயன் டாஸ்க்ன்ட்டு, அதை விட பெருசா நான் பார்த்தேன். இந்த டீனேஜ் பசங்க அவங்களுடைய வயசு எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு, அவங்க பிளஷர்ஸ் எதுவுமே இல்லை வெளியே, ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்டுக்காக 10 வருஷம் அவங்க தயார் பண்ணிக்கிட்டு 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா 19லயே இது முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன் பையன்கிட்ட. 20 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி டீனேஜ் ப்ராஜெக்டா தமிழுக்கு செய்யற தொண்டா இது செய்ய முடியுமாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, இனிஷியல் டேஸ்ல 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அவன் ஒரு 10 நாள் வேலை செஞ்சுட்டு சொன்னான், 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செஞ்சா 10வது அடி ஒரு நாளைக்கு, சாப்பிட்ற நேரம் தூங்குற நேரம் தவிர்த்து முழுக்க இதுல மட்டும் இருந்தா மட்டும்தான் இது முடிக்க முடியும்னு சொன்னான். ஸோ இந்த பசங்களை இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டோ, இப்படியேதான் இவங்க ஹெல்த் நல்லா இருக்கணும், இவங்க எதை செய்யறாங்க எங்கேயுமே தப்பு விடக்கூடாது, ஒரு உச்சரிப்பு தப்பாகக்கூடாது, சப்டைட்டில்ஸ் போடுறோம், தமிழ் எழுத்து ஒண்ணு தப்பானாலுமே எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க, பொருள் மாறக்கூடாது, ஒரு சில பொருள்கள்லாம் வேற அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க திருக்குறளுக்கு, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கெல்லாம் அவங்களையும் திருப்தி பண்ற மாதிரி ஒரு டீலக்ஸ் வெர்ஷன் சொல்லிட்டு, இப்ப அகரமுதல் எழுத்தெல்லாம் ஒரு சில பேர் கடவுள்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் சூரியன் தான் கடவுள்னு சொல்றாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கிட்டு, இப்ப துப்பார்க்கு துப்பாயால தூவு மழையில முடியும். நமக்கு ஸ்கூல்ல நான் படிச்சதெல்லாம் தூவு மழைன்னு சொல்லுவாங்க. ஆனா இது தூவு மழை கிடையாது, இது தூவு மழை தான் கரெக்டான சவுண்டிங். ஸோ துப்பாய தூவும் மழை, இட்ஸ் அ கனெக்டிங் வேர்ட். அப்படிதான் அது செய்யறோம். ஸோ அந்த மாதிரி தான் துப்பாய தூவும் மழைன்னு வரக்கூடாது அந்த இடத்துல. அப்ப துப்பாய தூவும் மழை, அந்த ஃபுட்டு கூட தான் மழை தான், அந்த ஃபுட்டு கூட மழை தான் அப்படின்றது சொல்ற அந்த கனெக்டிங் வேர்டு தான் துப்பாயுதம். இப்ப நான் இந்த விஷயங்கள்லாம் சோசியல் மீடியால எல்லாருக்கும் ஒரு வீட்டு கதவு தட்டி சொல்ல முடியாது. ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு என்சைக்ளோபீடியாவா இருக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்ன்ற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் கவனத்துல தான் நான் த்ரூ அவுட் இந்த ப்ராஜெக்ட்ல கூட உக்காந்து இருந்த பசங்களை. இதுதான் என்னுடைய வேலையா இருந்துச்சு. இது ரொம்ப கம்மி வேலை, இன்னும் எவ்வளவோ இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பட் ஆனா எல்லாம் திருவள்ளுவருடைய பிளெஸிங்ஸ்ல எல்லாமே ரொம்ப அழகா நடந்ததுன்றது என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இதுல நாங்களே பொறுப்பு கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு முழுக்க திருவள்ளுவர் தான் காரணம். அவரை இத்தனை நாள் காத்துட்டு இருந்த, எப்படி என்னுடைய குரல் எல்லாம் பொருளோட இந்த ஜனங்களுக்கு போய் சேரும்னு ஒரு சின்ன ஏக்கம் இருந்திருக்கும் போல அவருக்கு. ஸோ இதை யார் கரெக்டா செய்ய முடியும், மியூசிக்கலா கொண்டு போயிட்டு, யாருக்கு இவ்வளவு பேஷன்ஸ் இருக்கு, எல்லாம் பிஸி ஆனதுக்கு அப்புறமா எப்படி செய்வாங்க இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது,
டீனேஜ்ல இந்த பசங்க கிட்ட வேலை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவருடைய திட்டம் தான் இது, மாபெரும் திட்டம். அதனாலதான் நான் அந்த ட்ரெய்லர்ல கூட சொல்லியிருந்திருப்பேன், இதனால் இவன் கண் என்ற அந்த குரலை உதாரணமா சொல்லிதான் அந்த ட்ரெய்லர் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதுபடி இப்ப அழகா இது முடிஞ்சிருக்கு. திஸ் இஸ் மை ரோல், ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் அட்மைரிங் சில்ட்ரன். அவ்வளவுதான். It's a huge role. It's a huge role as a father, as a mentor. It is a admirable role. So உங்களுடைய பங்குன்னு சொல்ல முடியாது, உங்களுடைய தான் மெயின் ரோல்ன்றே சொல்லலாம். என்னதான் நீங்க சொன்னாலுமே சார், இது ஃபுல் கிரெடிட்ஸ் ஐ கேன் கிவ் ஒன்லி டு சில்ட்ரன் சார். ஏன்னா என்னதான் ஐடியா ஒருத்தர் சொல்லி இருந்து பார்த்தாலும் அதை முடிச்சு இப்ப வரைக்கும் உங்க இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுங்க அடுத்த வால்யூம்கான ரீசெக் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே. 1330 முடிச்சா கூட அடுத்த வால்யூம்ல எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒன்னொன்னா அந்த சவுண்ட்ல இருந்து அந்த சப்டைட்டில் ஸ்பெல்லிங்ல இருந்து எல்லாரும் உட்காந்து பாப்பாவும் பையனும் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் பாப்பா வீடியோ சரி பார்த்துட்டு இருக்கான், இவன் ஆடியோ சரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்ப வரைக்கும் எங்களுக்கு திருக்குறளை விட்டா வேற எதுவுமே இல்லைன்ற மாதிரி வீடு போயிட்டு இருந்தது இந்த 3 வருஷமா. பசங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ். அதுக்கு தான் சொல்றேன். எனக்கு ஒண்ணு யூ செட் அது ஹிமாலயன் எஃபர்ட்னு சொன்னீங்க. இப்ப வழக்கமா ஒரு பாட்டு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு சந்தம், ஒரு மீட்டர்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள யூனோ கம்போஸ் பண்ணி விடலாம். இந்த போயட்டிக் ஒரு பீட் ஒன்று இருக்கும், வேர்ஸஸா இருந்தாலும் சரி. அப்ப மெலடி கம்போஸ் பண்றது ஈஸி. பட் திருக்குறள் அப்படி ஒரு மீட்டருக்குள்ள வர்றது கஷ்டம். இட்ஸ் 2 lines பட் இட் டசன்ட் ஹேவ் அ பீட். அதுக்கு கம்போஸ் பண்ணது எப்படி இருந்தது? ஐ திங்க் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் Amritavarshini. Yes. How was it to compose? What the challenges? I mean, Papa, you can compare the 10 years old and now how you did. Yeah. 10 வருஷம் பண்ணும்போது அப்போ கம்போசிங்குள்ளேயும் நானும் புதுசா தான் வந்தேன். ஸோ அந்த குரலுக்கு இசையமைக்கும் போது அப்போ 10 வருஷம் முன்னாடி பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும், அதுவும் இப்போ பண்றது வந்து பொருளோட சேர்த்து பண்றதால அந்த மெலடியோட சேர்ந்து ஒர்க் பண்றது, அதுவும் அர்த்தத்தோட சேர்ந்து நமக்கு புரியும் போது இன்னுமே அந்த டாஸ்க் கொஞ்சம் ஈஸியாகவும் ஆச்சு. பட் சில குரல் அது காம்ப்ளிகேட்டடாகவும் இருந்துச்சு. பட் ஐ ஹேட் சப்போர்ட். எனக்கு எல்லாமே அப்ரூவ் பண்ணி டிக் பண்றது எல்லாமே அப்பா தம்பி ஃபேமிலியில எல்லாருமே இருக்கிறதால, ஸோ அந்த ப்ராசஸ் வந்து தே ஆல்சோ வேர் தேர் வித் மீ டு மேக் இட் ஈஸி. ஸோ அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணா நான் பாடியே காட்டுறேன். 10 வருஷம் முன்னாடி பண்ண குரலுக்கும் இப்போ பண்ண குரலுக்கும். ஸோ இந்த குரல் ஃபர்ஸ்ட் வால்யூம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வெரி ஃபர்ஸ்ட் குரல், அகர முதல எழுத்தெல்லாம். ஸோ 10 வருஷம் முன்னாடி பண்ணது வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுதான் 10 வருஷம் முன்னாடி பண்ணது. இப்போ அதோட பொருளோட சேர்ந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, ஆனா தானே எழுத்துக்கெல்லாம் முதலாகும், அது போல ஆண்டவன் தானே உலகுக்கெல்லாம் முதலாகும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சோ இந்த 10 வருஷத்துல இப்படிதான் எவால்வ் ஆகி பொருளோட சேர்ந்து இன்னும் அழகாவே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அந்த மெச்சூரிட்டி அது வித்தியாசம் அப்படியே விளங்குது. அந்த வருஷத்துங்கள ஏற்பட்ட மெச்சூரிட்டியும் அது வித்தியாசமும் அப்படியே விளங்குது. வாழ்த்துக்கள், மிக நன்றாக இருந்தது. அதே நேரத்துல நான் இப்ப த ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் என்று சொல்லும் பொழுது இப்ப எந்த வகையான இசை, எந்த வகையான இசை சேர்ப்பு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆர்கெஸ்ட்ரேஷன் என்னவாக இருக்கும்னு சொல்லி அது எப்படி நீங்க டிசைட் பண்ணீங்க ஃபார் திருக்குறள்? ஒவ்வொரு குறளுக்குமா இல்லைக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்குமா, அது ஒவ்வொரு காமத்து பால் அறுத்து பால் அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு குறிப்பான ராகாஸ் இல்லாட்டிக்கு ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படி ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணிருந்தீங்களா? அப்படி டிசைட் பண்ணிருந்தீங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்டுக்கு மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பிளேயிங், ரெக்கார்டிங், சவுண்ட் மிக்ஸ், மாஸ்டர் பண்ணது வந்து நான் தான். அவங்க வந்து எல்லா 1330 மெலடிஸ்க்கு கம்போஸ் பண்ணாங்க. ஸோ வி ஸ்பிளிட் அப் த ஒர்க் அண்ட் த ப்ராசஸ். எங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ நாங்கள் அப்படி ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். அண்ட்
வெரி சிம்பிள். அவங்க டியூன் பண்ணி சிங்கர் பாடி எனக்கு அனுப்புவாங்க. செட் 1, செட் 2, செட் 3ன்னு அவங்க ஃபோல்டர் போட்டு அனுப்புவாங்க. ஒரு செட்ல ஒரு 20 to 25 குரல்ஸ் இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் கீப் தட் இன் டு மை எம்டி மியூசிக்கல் ப்ராஜெக்ட். அண்ட் வாட் எவர் கம்ஸ் டு மை மைண்ட் அட் தட் டைம், அந்த ஸ்பான்டேனியஸா என்ன வருதோ அதுதான் இப்போ அவுட்புட்டாகவும் வரப்போகுது. ஸோ இதுக்கு ஒரு டீப் ரிசர்ச், இதுக்கு இப்படிதான் பண்ணணும், இதுக்கு அப்படிதான் பண்ணணும், அதெல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாமே அந்த 10 வருஷம் ஜேர்னில கத்துக்கிட்டாச்சு. அண்ட் இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய. ஸோ அந்த கத்துக்கிட்டது எல்லாமே இதுல எவ்வளவு அழகா அண்ட் எவ்வளவு கரெக்டா அண்ட் அது அந்த மீனிங்க்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி மியூசிக் இருந்தா போதும். ரொம்ப ஓவர் பிளேயும் பண்ணக்கூடாது, ரொம்ப சிம்பிளாவும் சிலது வைக்கக்கூடாது. அண்ட் சில குரல் ரொம்ப சிம்பிளா இருக்கு, இப்போ மெலடி போகுதுன்னா அதுக்கு கவுண்டர் பாயிண்டா ஜஸ்ட் ஒரே ஒரு மெலடி மட்டும் தான் போகும். ஸோ அந்த மாதிரியும் குரல் இருக்கு. அண்ட் கிராண்டா சில பொருளை ரிப்பீட் ஆகி அது வேற டியூன்ல வர மாதிரி நடுவுல ரேப் வந்து, ஸோ இந்த மாதிரியும் சில குரல் இருக்கு. ஸோ அந்த ஸ்பான்டேனியஸ் மூமெண்ட்ல என்ன வருமோ அதுதான் மோஸ்ட்லி நீங்க கேட்கறது, நீங்க கேட்க போறது. சம்டைம்ஸ் அது இனிஷியலா நாங்க என்ன வருதோ அதுதான் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் ன்னு நினைக்கிறேன். ஸோ யூசுவலி ஸோ that is how it works. Yeah, it's lovely. And also இப்ப வால்யூம் 1 நீங்க லான்ச் பண்ணிருக்கீங்க. ஆல் டுகெதர் எத்தனை வால்யூம்ஸ் இருக்குது? ஒவ்வொரு வால்யூம்லயும் எவ்வளவு திருக்குறள் எப்படி லான்ச் பண்ண இருக்குது? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 133, அதாவது 133 குரல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை 10 வால்யூமா நம்ம பிரிச்சிருக்கோம். ஏன்னா 25+ கண்ட்ரீஸ்ல இருந்து சிங்கர்ஸ் பாடியிருக்காங்கிறதால நம்ம சென்னையில இந்த கிராண்ட் லான்ச் வைக்கும் போது எல்லாரையுமே இங்க வர வைக்கவும் எங்களால முடியல. ஸோ நம்ம போய் ஒரு கண்ட்ரிலையும் லான்ச் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் 10 கண்ட்ரியா இதை ஸ்பிளிட் பண்ணி இப்போ ஃபாலோயிங் பை அடுத்த வால்யூம் வந்து ஸ்ரீலங்கால வச்சிருக்கோம். ஸோ ஒரு கண்ட்ரில ஒரு லான்ச் வைக்கும் போதும் பாடினவங்களும் வந்து கலந்துக்கிறது அண்ட் நாங்களும் நிறைய பேரை ஜூம்ல தான் மீட் பண்ணோமே தவிர நேர்ல பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் எங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த 133யும் நம்ம வந்து ஆர்டர் படி போகல, ஷஃபிள்டு ரிலீஸா தான் இருக்க போகுது. பிகாஸ் ஏன்னா நம்ம ஆர்டர் படி போனோம்னா கடைசி 3 வால்யூம் பார்க்கும்போது வெறும் இன்பத்து பாலம் இருந்து மட்டும்தான் பாட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அண்ட் மீனிங்குமே உங்களுக்கு வந்து இன்னும் வெர்சடைலா நீங்க கேட்கறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ஜான்ராஸும் டிஃபர் ஆகிறதால 133 songs it will be a shuffled release. So first volume அப்படிதான் shuffle ஆகி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த கண்ட்ரியில ரிலீஸ் பண்ணும்போது predominantly அந்த ஊர்ல இருந்து பாடின சிங்கர்ஸோட லிஸ்ட் கூட அதுல ஜாஸ்தி இருக்கும். So this is how we planned the 10 volumes. So hopefully you'll be having a launch in Canada as well, because இங்கே கொஞ்சம் பேர் பாடிக்கிறாங்க. So hope to see you. கனடால இருந்து கிட்டத்தட்ட 25+ சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அங்க ஒரு நடக்கும். Of course. So அப்ப அடுத்த லான்ச் எப்ப சொல்றீங்க? அடுத்த லான்ச் அடுத்த ஸ்ரீலங்கால அக்டோபர். In October. ஸோ இப்ப நீங்க திருக்குறள்ல நீங்க முழு மூச்சா அதுல ஈடுபட்டு வரீங்க. இதுக்கு அடுத்த கட்டமான பிளான் ஏதாவது இருக்குதா? I mean, as in what is the next step? Same question. இந்த திருக்குறள் இந்த 10 லான்ச் அடுத்த 10 மாசம் இல்ல 9 மாசத்துல இது லான்ச் ஆகும். அண்ட் இது லான்ச் ஆனதுக்கு அப்புறமா why we did this projectனு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ என்னன்னா, இது நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா தமிழ் ஸ்கூல்ஸ் அண்ட் தமிழ் எஜுகேஷனல் சிஸ்டம் குள்ள இந்த திருக்குறள் கொண்டு வரணும்னு தான் எங்களுடைய மெயின் கோல். அண்ட் அது பசங்க சின்ன வயசுல இருந்தே இப்போ ரைம்ஸ் மாதிரி இது கேட்டு, ஏன்னா இப்போ ஸ்கூல்ல இப்ப நிறைய பேர் இது நினைச்சிட்டு இருக்காங்க, இது ஒரு மாதிரி இது டங் ட்விஸ்டர் இல்ல மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதோடைய ரியல் மீனிங் பின்னாடி யாருக்குமே புரியல. அதனால இந்த ப்ராஜெக்ட் பொருளோட இருக்கிறதால அண்ட் டிஃப்ரெண்ட் மியூசிக் ஜானர்ஸ்ல இருக்கிறதால எஜுகேஷன் சிஸ்டம்குள்ள கொண்டு வந்தா அண்ட் சின்ன பசங்க அண்ட் ப்ரீ ஸ்கூல் டு ஹை ஸ்கூல் வரைக்கும் தமிழ் விஷயம் அண்ட் மாரல்ஸ் அண்ட் வர்ச்சூஸ் அண்ட் லைஃப் லெசன்ஸ் கேட்டு வளருவாங்க, டிசிப்ளின் வளரும் அண்ட் எல்லாருமே சேர்ந்து we can make this world a better place. So with the help of music. So that's the main reason. That's the noble intention. Canada எப்ப லான்ச் பண்றதா பிளான் பண்ணிருக்கீங்க?
அது என்ன நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னன்னா நவ் வி ஹேவ் புட் அட் அன் அனௌன்ஸ்மெண்ட் இன் சோஷியல் மீடியா சேயிங் தட் வி ஆர் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் இது 10 லான்ச்சஸ் நாங்க பண்ணியிருக்கோம். அண்ட் எந்த கண்ட்ரீஸ்ல யார் லான்ச் பண்ண நீங்க ஈவெண்ட் ஆர்கனைசேஷனா இருந்து நீங்க லான்ச் பண்ண நீங்க ஆசைப்படுறீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி லெட் அஸ் நோ. வில் கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு தட் கண்ட்ரி அண்ட் தென் வில் கம் அண்ட் லான்ச் தேர். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். அண்ட் வி ஹவ் பின் கெட்டிங் லாட் ஆஃப் கால்ஸ் அண்ட் மெயில்ஸ். ஸோ இப்போதைக்கு இதை நான் கூட சொல்றேன். நானே சொல்லுமா? இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னா எல்லா கண்ட்ரீஸ்லயுமே என்கொயரி வந்துருச்சு சார். நாங்க பண்றோம், நாங்க எடுத்து செய்யறோம்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் ஐடியா இருக்கு. பட் எனக்கு நான் டெய்லி கம்யூனிகேட் பண்றதா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரியும். ஸோ நான் இட்ஸ் பெஸ்ட் கெட்டிங் ஆன்சர் ஃப்ரம் மீ. இதுக்கு லண்டன்ல ஒரு ஆர்கனைசேஷன், அப்புறமா கனடால ஒருத்தர், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி நேம்ஸ் அஸ் பிகாஸ் இப்போ அது காம்ப்ளிகேட் ஆயிடக்கூடாது. அதனால சரி, கனடாலையும் பேச்ச ஆரம்பிச்சாச்சு, அமெரிக்காலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய என்கொயரிஸ் இப்போ சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியால கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அது ஒரு லைன் அப் தான். இது ஆக்சுவலா இது நாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு இதுதான் நினைச்சிட்டு இருந்தோம், ஒரு நாடுன்ட்டு. பட் அது அப்படி பண்ண விரும்பல இப்போ. ஏன்னா அது வி டோன்ட் வாண்ட் டு ப்ரொலாங் லாங்கர். ஏன்னா இப்ப சிஎம்ஏ வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு இந்த ப்ராஜெக்ட். ஸோ அவருடைய க்ளோசஸ்ட் சர்க்கிள்கெல்லாம் அவர் வந்து இந்த வால்யூம் 1 லிங்க் அனுப்பிட்டு குழந்தைங்க அவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அது ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ அது ஃபேக்ட். ஸோ அதனால அவருக்கு பிடிக்கும்பொழுது அவங்க ஆர்வமா இருக்காங்க இந்த விஷயத்தை சீக்கிரம் கேட்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது 10 மாசமா தள்ளாம யாருக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, அவங்களுக்கு குயிக்கா பண்ணணும்னு ஆக்சஸ் இருந்துச்சுன்னா வில் கோ வித் தட் அப்படின்ற மாதிரி. இப்ப மேபி எல்லாமே ஒரு பிப்ரவரிக்குள்ளேயே கூட முடிச்சிடலாம். 10 மாசம் போட்டா கிட்டத்தட்ட ஜூன் வரைக்கும் போகும். அப்படி இல்லாம அவங்களுடைய வெதர் கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு அந்தந்த கண்ட்ரில அவங்க ஆக்சஸ் பார்த்துட்டு சீக்கிரமா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இது பிளான் இருக்கு. ஸோ அதனால எவ்ரிதிங் வில் லைன் அப் ஃபாஸ்ட். I think we've almost reached to the end of the interview. கடைசியா நான் ஒரு இன்டர்வியூ பார்த்திருந்தேன். ஐ திங்க் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து இன்டர்வியூன்னு கண்டக்ட் பண்ண ஒரு சில ஆட்கள்ல திரு லிதியனும் இருக்கிறாங்க. ஸோ when he was very small. அதுல கேட்டிருந்தார், அந்த எல்லாம் காட்சி ஒன்று போயிருக்க PS2, அதாவது பிளே ஸ்டேஷன் 2 படி கேட்டிருந்தார். And you said you didn't know that. And so அதுல but then again he mentioned about distractions later on. And I think உங்களோட அப்பாவுக்கு இது கொஞ்சம் suitable இருக்கும் இந்த question. So as a teenager, he's a teenager and your daughter is also a teenager. இந்த வயசுல when your thoughts can go astray and distracted ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நாங்க when I was 19 I was lost. இவ்வளவு ஃபோக்கஸ்டா நாங்க இருந்திருப்போமான்னு தெரியாது. So as a father I'm sure you are proud of it. என்ன techniques as in to keep them in the right path, as in not techniques basically, because அதுக்கு வர distractions எப்படி தவிர்க்கிறது, என்ன மாதிரியா நீங்க செய்திருப்பீங்க? அதாவது இப்ப நமக்கு பசி இருக்கும்னா சாப்பாடு கையில பக்கத்துல இருந்துகிட்டே இருந்தா சாப்பிட்டுக்கிட்டு நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருந்தா நமக்கு வெளியே போய் சாப்பிடணும்னு அவசியம் இருக்காது இல்லைங்களா சார்? கரெக்டா? சிம்பிள் ஆன்சர் தான். இப்பதான் அதுவும் தோணுது ஸ்பான்டேனியஸா. இப்ப நம்ம வீட்டுல அன்புன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது, அக்கறைன்னு ஒரு விஷயம் இருக்கும்போது, மரியாதைன்னு ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோன்ற ஒரு விஷயம் போது, அவங்க அந்த 3க்குமே எங்கேயும் போய் வெளியே போய் கிரேவ் பண்ணல. ஆக்சுவலா அன்பு கிடைக்கணும், அக்கறை கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும் எனக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அவங்களுக்கு தேவைப்படலை வெளியே அவ்வளோ இது. அதே மாதிரி ஸ்கூல் நிறுத்தும் போது அவங்க வந்து எதுல காட்டுறாங்கன்னா மியூசிக்ல காட்டுறாங்க. மியூசிக்ல அவ்வளோ அழகு இருக்கு, அவ்வளோ ஹீலிங் இருக்கு, அவ்வளோ லேர்னிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது ஒரு 4 செவத்துக்குள்ள எங்க வீட்டுக்குள்ள எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு என்னால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். அதனால பசங்களுடைய டைவர்ஷன்ஸ், தேவையில்லாத விஷயங்கள் எங்கேயுமே கவனம் இல்லாம, அதாவது நான் சின்னப்ப சொல்லிட்டு இருப்பேன், டூஸை விட டோன்ட்ஸ் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது. டூ பண்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு. சும்மா ஜஸ்ட் ஒரு போனை வச்சுக்கிட்டே வாழ்க்கையை அழிச்சிடலாம், சும்மா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை முடிச்சிடலாம். இன்னைக்கு வெளியே கூட போக வேண்டியது இல்லை, நாமளே நம்மளை கண்டாமினேட் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ முக்கியமா எங்க வீட்டுல டிவி இல்லை, நாங்க வெளியே எங்கேயுமே போயிட்டு ஸ்கூல்ன்ற பேர்லயோ வெளியே எங்கேயும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. வீட்டுக்குள்ளேயே அந்த அன்பெல்லாம் உலக அறிவெல்லாம் வீட்டுல இருந்தே கத்துக்கிட்டாங்க பசங்க. உண்மையாவே சொல்ல போனா அவ்வளவு டிசிப்ளின். ஸோ அதை அப்படியே சஸ்டெயின் பண்ண வைக்கிறதுலதான் இருக்கு அந்த ஒரு ஒரு குரூமிங்ன்றது. வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இப்ப அவங்க எங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு அவங்க வந்துட்டு அவ்வளவு மெச்சூர்டா அவ்வளவு அழகா வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம்.
ஸோ இதுதான் சார், வேற எதுவும் பெரிய சீக்கிரம் கிடையாது. சிம்பிள் பட் எஃபெக்டிவ். தேங்க்யூ, மிக்க நன்றி ஐயா உங்களோட நேரத்துக்கு. லிதியன் அவர்களே, அமிர்தவர்ஷினி, வர்ஷன், எல்லாருக்குமே நன்றி. எனக்கும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தமைக்காக நன்றி. உங்களுடைய வேலைப்பழு, பிஸி ஷெட்யூல்ஸ் இருக்கிற நேரத்திலே எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்குமைக்கு நன்றி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் வித் தி ரெஸ்ட் ஆஃப் யுவர் லான்ச். அண்ட் நாங்கள் உங்களை சந்திப்பதற்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா சார். அதோட முக்கியமா நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு மியூசிக் வாசிக்கிறவங்களோட மியூசிக் ரசிக்கிறவங்கள தான் நான் ரொம்ப மதிப்பேன். யூஸ்வலா என்னுடைய பர்சனலா நான் சொல்றேன். ஸோ ஒரு விஷயத்த நல்லது செய்யறவங்க 1000 பேர் இருந்தாலும் அந்த நல்லதை அங்கீகரிக்கிறவங்களுக்கு தான் நான் ரொம்ப வேல்யூ பண்ணுவேன் சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலும் கூட அதை அங்கீகரித்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு நினச்சி பசங்களுக்கு வாழ்த்துனது, இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. மறுபடியும் ஒரு தடவை நாங்கள் எங்கள் குடும்பத்து சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.